தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் பகல்காம் பள்ளத்தாக்கில் 28 உயிர்களை பறித்தது இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி சர்வதேச சமூகமுமே மிகுந்த கவலை கொண்டது. ஆனால் இப்பொழுது அது இந்திய பாகிஸ்தான் யுத்தமாக மாறி அதை அமெரிக்க அதிபர் மத்தியஸ்தம் செய்து பாகிஸ்தான் அணுகுண்டுகளை பயன்படுத்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. பாகிஸ்தானில் இந்தியா இரண்டுமே அப்பாவி உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே நான் மத்தியஸ்தம் செய்தேன் என்று ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தத்தை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு வார காலம் யுத்தம் இன்னும் வீரியமாகி விடுமோ, அதாவது பார்டரில் நடந்த, எல்லையில் நடந்த யுத்தம் அது ஊடுருவி விடுமோ, பல பகுதிகளுக்கு மேலும் அது பரவி விடுமோ என்று இந்திய மக்களும் பயந்தார்கள், பாகிஸ்தான் மக்களும் பயந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் சீன தயாரிப்புகளையும் அமெரிக்க தயாரிப்புகளையும் அந்த யுத்தத்தில் பரிசோதித்து கொண்டார்கள். துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த உளவு ட்ரெயின்களை பயன்படுத்தி பார்த்தார்கள். அதே போல் இந்தியாவும் அமெரிக்க ஆயுதங்களை, இந்தியாவிலே தயார் செய்த ஏவுகணைகளை, வான் பாதுகாப்பு ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள். ஆக இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிற ஒரு களமாக இந்திய பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பித்தது. எல்லையை தாண்டி, எல்லை கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர், அதிகபட்சம் 2 நாடுகளுமே ஒருவரை தாக்கி அழித்து கொண்டார்கள். காஷ்மீரில் 3/2 பங்கு இந்தியாவிடம் இருக்கிறது, 1 பங்கு காஷ்மீரிடம் இருக்கு, காஷ்மீர் பாகிஸ்தானிடம் இருக்கிறது. அதுதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இந்த நிலையில் எப்படியாவது இந்த பள்ளத்தாக்கு, பகல்காம் பள்ளத்தாக்கு பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என்று இந்தியா விரும்பியது. இந்தியாவிலே பல விமர்சனங்கள் வந்தது. மோடி இந்த பள்ளத்தாக்கு, பகல்காம் பள்ளத்தாக்கு என்பது ஒரு அரசியல் ஆக்கப்படுகிறது. பகல்காம் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் வெறியாட்டம் நடத்திய பொழுது அங்கே இராணுவம் இல்லை, உள்ளூர் காவல்துறை இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, ட்ரெயின்கள் பறக்க விடப்படவில்லை. அவர்கள் எப்படி 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஊடுருவி பல பரிசோதனை சாவடிகள், இதையெல்லாம் எப்படி இவர்கள் தாண்டி தப்பித்து இந்த பகல்காம் பள்ளத்தாக்குக்கு வந்து சேர்ந்தார்கள்? இது இந்த தாக்குதல் என்பது உண்மையாகவே இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவல் எப்படி முடிந்தது என்று பல சந்தேகங்களை அந்த பகல்காம் பள்ளத்தாக்கு போராட்டம் பல வடிவங்களில் மக்களை சென்றடைந்தது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பித்த பொழுது இந்தியர்கள் அத்தனை பேரும் அதை வரவேற்றார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய முகாம்கள் அமைத்து பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆதலால் அவர்களை எப்படியாவது இனம் கண்டு அழித்து விட வேண்டும் என்பதுதான் இந்த பாகிஸ்தான் யுத்தத்தினுடைய நோக்கம். பாகிஸ்தான் மீது நாம் நம்முடைய பல ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லை பகுதியிலே பதுங்கியிருந்த அந்த எதிர்காலத்தில் வர இருக்கிற பகல்காம் பள்ளத்தாக்கு தீவிரவாதிகளைப் போல பல தீவிரவாதிகளை, மசூத் அசார் போன்றவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது அந்த 4 தீவிரவாதிகள் ஒருவன் இப்பொழுது சுட்டு கொல்லப்பட்டான் என்கிற செய்தி வருகிறது. அப்படி வருகிற பொழுது நமக்கு பல கேள்விகள்.
பகல்காம் பள்ளத்தாக்கில் இராணுவம் இல்லை, காவல்துறை இல்லை, உள்ளூர் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை, பாதுகாப்பு ட்ரெயின்கள் பறக்கவில்லை. இதையெல்லாம் எப்படி தீவிரவாதிகளுக்கு மிக தெளிவாக தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடிந்தது? அவர்கள் இந்த பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்கி அழித்த 1 மணி நேரம் இந்திய இராணுவங்கள் எல்லை பகுதியில் ஏன் காவல் காக்கவில்லை? 22க்கு மேற்பட்ட சோதனை சாவடிகள், இராணுவ சோதனை சாவடிகள், பொருளாதார சுங்கச்சாவடிகள் அல்ல, இராணுவ சோதனை சாவடிகள். இந்த இராணுவ சோதனை சாவடிகள் 22 சோதனை சாவடிகளை எப்படி இவர்களால் கடக்க முடிந்தது? அல்லது பள்ளத்தாக்கு வழியாக எப்படி ஊடுருவ முடிந்தது? 7 மக்களுக்கு ஒரு இராணுவ வீரனை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீரில் இது எப்படி சாத்தியம்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டி இருக்கிறது. வயர் என்கின்ற ஒரு இணையதள செய்தி ஸ்தாபனம் முடக்கப்பட்டு விட்டது ஆளுங்கட்சியால். என்ன காரணம்? அது பல சந்தேக முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டி இருந்தது. மோடி அவர்கள் ஏன் உடனடியாக அந்த பீகார் தேர்தலுக்காக இது போன்ற ஏதோ ஒரு மர்மமான செயலை முன்னெடுக்கிறார் என்ற சந்தேகத்தை கிளப்பி இருந்தது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழித்தொழிப்பது என்பது நியாயமானது. அது யாரும் விமர்சனம் பண்ணுவதற்கு தகுதியே இல்லை. அப்பாவி உயிர்களை பறிக்கக்கூடிய இவர்களை கொன்றொழிக்க வேண்டியது இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரனுடைய கடமை. இதில் அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது. பீகார் ஒட்டி பல மாநில தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலுக்காக இந்து ஓட்டுக்களை பெறுவதற்காக பாகிஸ்தான் மீது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தினால் அது வாக்கு வங்கியாக மாறும். இப்படி பாஜக திட்டமிடுகிறது என்ற விமர்சனங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் புறக்கணித்து விட முடியாது. இப்படி பல விஷயங்கள் இந்த பகல்காம் பள்ளத்தாக்கிலே ஒளிந்திருக்கிறது. சத்யபால் மாலிக் இவர் முன்னாள் ஆளுநர், காஷ்மீருடைய ஆளுநர். புல்வாமா தாக்குதலில் 350 கிலோ RDX வெடிமருந்து எப்படி அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தது? இராணுவ நடமாட்டம் உள்ள பகுதியில் இராணுவ வீரர்களை கொல்லக்கூடிய அந்த 350 கிலோ RDX மருந்து யாரால் கொண்டு வரப்பட்டது? எப்படி அங்கு வந்து சேர்ந்தது? மக்கள் அத்தனை பேரும் அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மக்கள் அத்தனை பேரும் இந்தியர் என்று தங்களை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது பகல்காம் பள்ளத்தாக்கில் குதிரை வீரர் முஸ்லீம், அந்த கடைசி வரை பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் பல பேர் முஸ்லீம். இப்படி ஒட்டுமொத்தமான சிறுபான்மை இனத்தின் மீது ஒரு பழியை சுமர்த்திவிட முடியாது என்பதுதான் நடுநிலையாளர்களுடைய வாதம். ஆனால் பிஜேபி அரசு அதையெல்லாமே கருத்திலே கொள்ளாமல், கவனத்திலே கொள்ளாமல் சிறுபான்மை முஸ்லீம்கள் மீது வன்மத்தை கக்குகிற அளவில் தான் இந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறது. பாகிஸ்தானியர்கள் நமக்கு எதிரிகள் தான். பாகிஸ்தான் அரசு தான் எதிரி. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் நமக்கு எதிரி அல்ல. அதனால் அவர்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி நமக்கு சகோதரர்களோ அதே போல தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு சகோதரர்கள் தான். ஐநா சபையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற தமிழருடைய வாசகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது உலக அத்தனை சகோதரர்கள் என்பதற்கான அந்த வாசகம்தான். ஆப்கானிஸ்தான் இறந்தாலும் சரி, அவன் அமெரிக்காவில் இறந்தாலும் சரி, ஹமாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருந்தாலும் சரி, மனித உயிர் எங்குமே இழந்துவிடக்கூடாது. இந்த யுத்தம் மனித உயிரை காவு வாங்கிவிடக்கூடாது என்பதில் 2 வேறு கருத்துக்கள் இல்லை. ஆனால் இந்த பகல்காம் பள்ளத்தாக்கு தாக்குதல், அதற்கு பின்னாலே
அல்லது முன்னாலே அரசியலாக மாறிவிடக்கூடாது. அரசியல் என்பது மலிவான வாக்கு வங்கி அரசியல் தான். ஆனால் மனித உயிர் விலை மதிப்பற்றது. இது பாபர் மசூதி வழக்கை போல இருந்துவிடக்கூடாது. பாபர் மசூதி வழக்கு தான் பிஜேபியினுடைய பிரதான வழக்கு. பாபர் மசூதி இடிக்க வேண்டும், கடப்பாறையோடு வா, செங்கல்லோடு வா, இப்படி ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலம் அரசியல் செய்யப்பட்டது. 1980 பிஜேபி ஆட்சிக்கு ஒரு 2017 வரை 98, 99 காலத்தை விட அது பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலம்தான். அப்பெல்லாம் இல்லாத ஒரு வன்மம் இப்பொழுது விதைக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் மக்களிடம் வந்து கொண்டு இருக்கிறது. பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். காந்தியை சுட்டு கொண்ட சிற்பவன் பார்ப்பான், விநாயகரான் கோட்சே கையில் ஒரு முகமதியினுடைய பெயரை பச்சை குத்தி வைத்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதை செய்தாலும் சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வன்மத்தை விதைத்து அதன் மூலம் பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை தன்னகத்தை ஈர்த்து கொள்வதற்கான சதிதான் அது. இது பலமுறை பிஜேபியிடமிருந்து நிரூபிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் வாக்கு வங்கிக்காக எந்த மனித உயிரும் இழப்பதற்கு தயாராக இல்லை. அனைவருமே இந்தியர்கள். கன்னியமிகு காயிதே மில்லத் சொன்னதைப் போலத்தான், நான் மொழியால் தமிழன், நாட்டால் இந்தியன், உலகத்தால் மனிதன். இதுதான் கன்னியமிகு காயிதே மில்லத் இந்த சமூகத்துக்கு சொன்னது. அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அத்தனை பேருமே நம்முடைய உடன்பிறவா சகோதரர்கள். இவர்கள் மீது வன்மத்தை விளைவிக்கக்கூடிய எந்த செய்தியும் அரசியலாகத்தான் பார்க்கப்படுகிறதே தவிர அது உணர்வோடு பார்க்கப்படவில்லை. ஆக பிஜேபி என்பது மதத்தின் அடிப்படையிலே கட்டுமானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களை குற்றவாளிகளாக, சிறுபான்மை மக்களை அவர்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக காண்பித்து பெரும்பான்மை மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்காது. அவர்களும் இந்த செக்குலரிசம் நாட்டில் வாழ தகுதி உடையவர்கள். அவர்கள் மீது வன்மத்தை விதைப்பது எந்த வகையிலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையை கொண்டு செல்லாது. இந்து மதம் என்பதே பார்ப்பன மதமே தவிர தமிழருடைய மதம் கிடையாது. பார்ப்பனர்கள் தங்களுடைய லாபத்திற்காக உருவாக்கப்பட்ட கொள்கை தான் இந்து கொள்கை, இந்துத்துவா கொள்கை. ஆகையால் நம்மை பொறுத்தவரை நாம் தமிழராக இருந்து அத்தனை உயிர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணி நம்மிடம் இருக்கிறது. ஆகையால் இந்த பாகிஸ்தான், பகல்காம் பள்ளத்தாக்கு போன்ற விஷயங்களில் நாம் இரண்டு பக்கமும் சரிசமமாக, இரண்டு நாடுகளும் அப்பாவி மனித உயிர்களை பலியிட்டுவிடக்கூடாது. யுத்தத்தை தவிர்ப்போம். யுத்தத்தை நாம் விரும்பவில்லை. நாம் சமாதான வெண்புறாவை பறக்க விடுவோம். இதுதான் ஆளி விலைகள் தான் நம்முடைய லட்சியம். யுத்தம் என்பது தவிர்க்க முடியாது. யுத்தம் என்பது மனித வாழ்வில் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடியே ஆக வேண்டும், பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடியே ஆக வேண்டும். ஆனால் லட்சியவாதிகளுடைய போராட்டத்திற்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்படி சில விஷயங்களை நாம் சமூக அக்கறையோடு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பெரு விருப்பம். அதுதான் இந்தியர்களுடைய பெரு விருப்பம். அதன் அடிப்படையில் தான் இந்த 4 தீவிரவாதிகளும் கொல்லப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதன் பெயரில் எந்த மனித உயிரும் எடுப்பதற்கு உரிமை இல்லை என்கின்ற யதார்த்த நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.